அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். இந்த செவ்வாய் பெயர்ச்சி ஜூன் மாதம் 20ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ஜென்மாதிபதி செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்திற்கு கலஸ்திரஸ்தானத்துக்கு பெயர்ச்சியாக போகிறாருங்க. 7ஆம் இடங்கிறது ஒருத்தருடைய வாழ்க்கையின் துணையை நிர்ணயம் செய்யக்கூடிய இடம். 7ஆம் இடம் என்பது ஒருத்தருடைய வாழ்க்கையின் சம்பந்தப்பட்ட, அதாவது ஒரு தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய இடம் 7ஆம் இடம். அந்த ஸ்தானத்தில் செவ்வாய் உங்களுடைய ஜென்மாதிபதி பெயர்ச்சி ஆகும்போது இந்த காலகட்டம் உங்களுடைய தொழில், குடும்பம், பொருளாதாரம், எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் எந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் நாம் இப்போ தெளிவாக பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. அது விருச்சிக ராசி அப்படின்னா, விருச்சிகம் ஒரு அன்பு உள்ளம் கொண்டவங்க தான் இந்த விருச்சிக ராசிக்காரன். ஏன்னா செவ்வாயிலேயே உங்களுடைய அதிபதி. செவ்வாய்ங்கிறது வீரியம் இருக்கும், காரியம் எதை நினைக்கிறீங்களோ அந்த வேலையை முடிக்காமல் உங்களுக்கு படுத்த தூக்கம் வராது. அந்த அளவுக்கு ஒரு வேகமும் உற்சாகமும் இருக்கக்கூடிய ராசி தான் விருச்சிக ராசி அன்பர்கள். அது மட்டும் கிடையாது, இந்த விருச்சிகத்தில் பிறந்தவங்க பார்த்தோம்னா, அதாவது எல்லா துறைகளிலும் இருப்பாங்க. ஒரு ஆளுமை தன்மை எந்த ராசிக்கு இருக்குது அப்படின்னா இந்த விருச்சிக ராசிக்காரருக்கு தான். பிறந்தது ஒரு இடமா இருக்கும், அவங்க வளர்ந்தது ஒரு இடமா இருக்கும், ஆனால் இருக்கிறது ஒரு இடமா இருக்கும். எப்பவுமே தேடல் அதிகமாக இருக்கும். சில விஷயங்களை தேடி கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஒரு திறமையானவங்களாக இருப்பாங்க. அதே சமயம் வெளிநாடு பிரயாணங்களை உருவாக்கி அந்த இடத்துல ஒரு சக்ஸஸ்ஃபுல் மனிதர்களாக இருக்கிறது யாருன்னு கேட்டோம்னா இந்த விருச்சிக ராசிக்காரர். அப்பேற்பட்ட ராசிக்காரர் சமீப காலமாக பஞ்சமச்சனிங்கிற ஒரு பிடியில் சிக்கி, அதற்கு முன்னால் அர்த்த அஷ்டமங்கிற ஸ்தான பலத்தை நிம்மதியை கெட்டு ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணோம், நாம் நல்லா வாழ்ந்தவங்க, ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா, அதாவது மற்றவங்கள வாழ வச்சுட்டுமே தவிர நாம் இன்றைக்கி செல்வாக்காக இருக்க முடியல அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு தவிச்சிட்டு இருக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டோம்னா இந்த விருச்சிக ராசிக்காரர் தான். காரணம் 5ஆம் இடத்துல சனி. 5ஆம் இடத்துல சனி இருந்துட்டா, அதாவது புத்திரனால் குழந்தைகள்னால பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. அவங்களுக்கு பாதிப்புங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கலாம். நல்லா படிச்சுட்டு இருக்கவங்க படிக்கலை, அல்லது புத்திர பாக்கியமே நமக்கு தாமதமாகிட்டு இருக்குது, அல்லது நல்ல பிறந்து ஆளாக்கி உருவாக்கி இன்றைக்கி பார்த்தோம்னா நமக்கே ஆப்போசிட்டாக வந்து நிற்குது. சரிங்களா? நாம் எதிர்பார்த்த லட்சியம் கனவுகள் எல்லாமே சிதந்த மாதிரி போயிருச்சு அப்படிங்கிற ஒரு மன அழுத்தத்தை சிலர் சந்திச்சுட்டு இருந்திருப்பாங்க. சிலருக்கு பார்த்தோம்னா நல்லவங்க தான்ப்பா, நம்மளுடைய வாரிசு சிறப்பானவர்கள், அற்புதமானவர்கள், ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு மன அழுத்தம். ஆக மொத்தத்தில் அந்த மாதிரி சில பிரச்சனைகள் உருவாயிருக்கு. இந்த நிலையில் இருந்து நமக்கு குரு சாதகமான ஒரு வாய்ப்புகள் நமக்கு இருந்ததா அப்படின்னு பார்த்தோம்னா, சமீப காலகட்டமாக பார்த்தோம்னா 8லுமே குருவி உட்காந்துருச்சு. அப்போ நாம் நினச்சது போல எதுவுமே சாதிக்க முடியும். உழைச்சோம், சம்பாரித்தோம், ஆனால் எல்லாமே கைவிட்டு போயிடுச்சு. என்ன மிச்சம்? கடன் மட்டும்தான் மிச்சம். இன்றைக்கி சம்பாரித்த பணம் கணக்கு போட்டு பாருங்கள், எத்தனையோ இருக்கும். எவ்வளவோ முதலீடு நம்ம சம்பாரித்தோம், ஆனால் அது மிச்சம் எவ்வளவு இருக்குதுன்னு பார்த்தோம்னா இன்றைக்கி கடன் தான் மிச்சமாக இருக்குது. அந்த வட்டியை கட்டுறதுக்கு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதனால் தொழில் சிலர் மாற்றிருப்பாங்க. சிலர் பார்த்து ஒரு வேலைக்கே போயிட்டு இருந்தால் கூட ஒரு நல்ல வேலையில், அற்புதமான வேலையில், சிறப்பான வேலையில் நம்ம இருந்தோம், ஆனால் அந்த வேலையில் சம்மந்தமில்லாத ஒரு சிறு பிரச்சனை பெரும் சிக்கலை உருவாக்கி அந்த வேலையே விட்டு இன்றைக்கி வெளியே வர வேண்டிய ஒரு சந்தர்ப்பம். சரிங்களா? அடுத்த வேலையை நான் தேடிட்டு இருக்கிறேங்க. வாழ்ந்த வாழ்க்கையை எல்லாரும் பார்த்து நம்மளை பொறாமப்படுற அளவுக்கு நம்ம வாழ்ந்தோம், ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி நம்ம அடுத்த ஒரு பொசிஷனுக்கு கொண்டுட்டு போகிறது, எந்த மாதிரி நம்ம சாதிக்கிறது அப்படின்னு நினச்சே ஒரு போராட்டமாக இருக்குங்க. கடவுளே என்ன ஒரு வழி இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்து பல விஷயங்கள் நீங்கள் முயற்சி எடுத்தாலும், ஆனால் எல்லாமே என்னென்னா கைக்கு வருது, வாய்க்கு எட்ட மாட்டேங்குது, எல்லாம் நெருங்கி வருது, நம்ம விரும்பி போகும்போது நம்மளை விட்டு விலகி போகுது. இது வாழ்க்கை மட்டும் கிடையாது, சிலருக்கு வாழ்க்கை அப்படின்னா திருமண வாழ்க்கையே அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. புரியுங்களா? வேலையில் ஒரு பிரச்சனை இருந்தால் பரவாயில்ல, சமாளிச்சுக்கலாம். குடும்ப வாழ்க்கையிலேயே பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிற போது நம்ம என்ன பண்ண முடியும்?
எப்படி சரிப்படுத்த முடியும் அப்படிங்கிறது நம்ம என்னதான் விட்டு கொடுத்து, அதாவது இன்றைக்கி சரியாயிரும் நாளைக்கு சரியாயிருன்ட்டு சமாதானத்தில் போனாலும், ஆனால் நம்மளை புரிஞ்சிக்காமல் நம்ம நாளுக்கு நாள் பிரச்சனைகள் உருவாக்கும் போது, அதாவது அன்பாலே சொல்லியும் சமாளிக்க முடியல, கோபத்தால் நம்ம எதாவது பேசணும்னா அது இன்னும் கடினமாகிருது. இது என்னடா மனப்போராட்டமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் 7ஆம் இடத்தில் இருந்து ஆட்சி பலத்தை செலுத்தும் போது, அப்படின்னா 6ஆம் அதிபதி ஜென்மாதிபதி 7ஆம் இடத்திற்கு போகும்போது கண்டிப்பாக உங்களுடைய உழைப்பு மட்டும் இல்லை, உங்களுடைய நல்ல மனசுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். ஏன்னா செவ்வாய்க்கு 4 விதமான பார்வைகள், 4, 7, 8. சரிங்களா? அப்போ 7ஆம் இடத்தில் உங்களுடைய ஜென்மாதிபதி ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஜென்மாதிபதி ஒருத்தருக்கு நல்ல ஸ்தான பலத்தில் இருந்தால் தான் அவங்க ஆட்சி பலத்தையே சாதிக்க முடியும். காரணம் என்னென்னா, நல்லா படிச்சிருக்கிறது முக்கியம் இல்லை, படிப்புக்கு உண்டான வேலை கிடைச்சா தான் நாம் சக்ஸஸ் பண்ண முடியும். சரிங்களா? நமக்கு நல்ல திறமை இருக்குது, நமக்கு ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சால் மட்டும்தான் நம்மளுடைய திறமை என்னங்கிறது வெளி வட்டாரத்துக்கு உள்ள இந்த உலகத்துக்கே நம்ம காட்ட முடியும். உலகத்தில் எல்லா சௌகரியங்களும் சந்தோஷங்களும் நிறைஞ்சிருக்கு. ஆனால் அதை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு இருந்தால் தானே அதை அனுபவிக்க முடியும். அப்படி நமக்கு ஜென்மாதிபதி செவ்வாய் நல்ல பலத்துடன் ஸ்தான பலத்துடன் இருந்தால் தான் நமக்கு சில சாதகமான வாய்ப்புகளை உருவாக்கிக்க முடியும். அப்போது 6ஆம் இடத்தில் ஜென்மாதிபதி மறைஞ்சிருந்து என்ன ஆகிருக்கும், அடுத்தவங்கிட்ட நம்ம நம்மளுடைய நிம்மதிக்கு அடமானம் வச்ச மாதிரி ஆகிட்டு இருக்கும். புரியுங்களா? ஆனால் அதே 7ஆம் இடத்திற்கு போகும்போது ஆனால் கண்டிப்பாக நமக்கு உண்டான வாய்ப்புகள் ஆச்சுங்களா, அன்பு மட்டும் கிடையாது, நம்மளுடைய ஒருத்தர் மேலே பாசம் வச்சு அந்த பாசத்தால் ஏமாற்றப்பட்டு நம்மளை துரோகம் செய்து இன்றைக்கி அதன் மூலியத்திலேயே நம்மளுடைய மனவேதனையில் தவிச்சிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில் ஒருத்தரை நம்மளை வைக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் என்னென்னா, நாம் வச்சது அன்பு உண்மை, ஆனால் அவங்க நம்மளை புரிஞ்சிக்காமல் நம்மளை கஷ்டத்தை கொடுத்துருக்குறாங்கன்னு அர்த்தம். அப்போது 7ஆம் இடத்துக்கு போகும்போது செவ்வாய் கண்டிப்பாக 7ஆம் பார்வை உங்கள் ஜென்மத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு ஒரு பிரேக் கிடைக்கும், ஒரு வெளிச்சம் பிறக்கும், உங்களுடைய முயற்சிக்கு ஒரு முன்னேற்றம் உண்டாகும். நாம் எதை எதிர்பார்த்தோமோ அதை அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் சாதகமாக அமையப்போகுதுன்னு அர்த்தம். இது வரைக்குமே நம்ம எல்லாமே தேடணும், ஆனால் தேடின வரைக்குமே எல்லாமே கிடைக்கிற மாதிரியே இருந்தது, கிடைக்கல, ஆனால் இப்போ கிடைச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக நீங்கள் வைங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லை, இந்த செவ்வாய்க்கு 4ஆம் பார்வையை உங்கள் 10ஆம் இடத்தை பார்க்குற தொழில் வளர்ச்சி இருக்கும். அதே மாதிரி 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய ஒரு வேகம் இருக்கும். 8ஆம் பார்வையை உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால வீடு வண்டி வாகன யோகங்கள் கைகூடி வரும். புரியுங்களா? சிலர் பார்த்தோம்னா, நான் எல்லாம் வீடு கட்டினேன், அன்னிலிருந்து நிம்மதியாக போச்சு. ஒரு வாடகை வீட்டில் இருக்கிற போது நிம்மதி கூட இன்றைக்கி சொந்த வீட்டுக்கு இல்லைங்க. ஆச்சுங்களா? 10 ரூபா தான் கடன் வாங்கி வீடு கட்டினேன், இன்றைக்கி பார்த்தா 100 ரூபாய் ஆகிப்போச்சு. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 50 100ங்கிறது. அதாவது இன்றைக்கி நமக்கு தகுதிக்கு மீறி கடன் ஆகிப்போச்சு, சந்தோஷம் இழந்துட்டுங்க. சிலர் பார்த்தோம்னா வீடு கட்ட ஆரம்பிச்சுங்க, பாதி முக்கால்வாசி வந்ததாக பார்த்தா அது வேலையே முடிய மாட்டேங்குதுங்க. எப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. பூர்வீக சொத்து இருக்கும், ஆனால் அந்த சொத்தில் நாம் போய் உட்கார முடியல, ஒரு போராட்டமாக போயிட்டுருக்குது. அந்த இடத்துக்கு போனாலே பிரச்சனையாகவே வருது. அதனால் நான் விலைக்கு இன்றைக்கி சம்மந்தம் இல்லாத இடத்துல இருக்கிறேன். இப்படி எல்லாமே இருந்து அனுபவிக்க முடியாத சில சூழ்நிலைகள் இருந்து பார்த்தீங்களா, அதெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த செவ்வாய் பகவான் பெயர்ச்சி. இந்த பெயர்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறதுனால செவ்வாய்க்கிழமை நாள்லேயோ நிச்சயமாக உங்களுடைய அல்லது நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தினாலேயோ முருகரை தரிசனம் பண்ணுங்க, ஒரு 3 வாரம் பண்ணுங்க, கண்டிப்பாக அற்புதமான மாற்றம் இருக்கும். இன்னொன்று பார்த்தோம்னா, நான் ஆறுபடை வீடு கோயிலுக்கெல்லாம் போகணும்னா ரொம்ப தூரமாக இருக்குதுங்க, இருக்கிற வேலையெல்லாம் போக முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போங்க. அதுவும் முடியலன்னா ஒரு அம்மன் கோயிலுக்கு போய் மனசார வேண்டி கும்பிட்டு ஒரு விளக்கொன்று போட்டு வாங்க செவ்வாய்க்கிழமை நாளில். கண்டிப்பாக இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை அற்புதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலம் நிச்சயமாக இருக்க போதில் மாற்றமே கிடையாதுங்க. சரிங்களா? இப்போ சொன்ன பலன்கள்ங்க நம்ம கோச்சார அடிப்படையில் நான் சொல்லியிருக்கிறேன். கோச்சாரங்கிறது என்னங்க, சந்திரன் நம்மளுடைய சிந்தனைகள் வச்சு இப்படி தான் இந்த ஒரு ராசி வச்சு நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்ட்டு. ஆனால் இருந்தாலும் பிறப்பு ஜனன ஜாதகம் முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஏன்னா ஒரு திசை நடக்குதுன்னா, சுக்கிரன் திசை நடக்குதுன்னா 20 வருஷம் நடக்கும். சரிங்களா? ஒரு ராகு திசை நடக்குதுன்னா ஒரு 18 வருஷம் நடக்குது. அதே ஒரு சூரியன் திசை நடக்குதுன்னா 6 வருஷம் தான் நடக்கும். ஆனால் அந்த 6 வருஷம் இந்த 20 வருஷம் இதெல்லாம் சொல்கிறது என்னென்னா, நம்ம திசை நாதனுடைய பலம். அப்போ நம்மளுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில் இப்போ நடக்கக்கூடிய திசை அது யோகாதிபதி திசையா, பாதகாதிபதி திசையா, அல்லது ஏதாவது நம்ம ஜென்மத்துடைய பலன்களுக்கு மாறுபட்ட ஒரு சூழ்நிலை உருவாக்கக்கூடிய ஒரு தசா புத்திங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முயற்சிகள் எடுக்கும்போது நம்ம 100% சக்ஸஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா?
அதனால் பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? உங்களுடைய ஜாதகம் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காமல் இருந்து நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் 3ஐயும் தெரியப்படுத்துங்க. எந்த தேசத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப தூரமாக இருக்கிறேன் அப்படிலாம் இல்லைங்க. ஆன்லைன் மூலிமா கூட நம்மளுடைய ஜாதக பலன்களை கண்டிப்பாக சிறப்பாக அற்புதமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த செவ்வாய் பெயர்ச்சியிலிருந்து விருச்சிக ராசி அன்பர்களுடைய எதிர்காலம், இனி வரக்கூடிய காலம் சாதகமாக சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணுங்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.